அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜோதிடத்துல பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னாமா பொதுவாகவே பஞ்சமா பாதகம் செய்வோர்களுக்கு வரக்கூடிய ஒரு கர்மவினை. உதாரணம், பெற்ற தாய், தந்தை, அதே போல் குரு, கூட பிறந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு துரோகம்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது என்னென்னாமா ஒரு துரோகம் செய்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு தோஷமா. உண்மையாகவே ஒரு நம்பிக்கையாக ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கைக்கு விசுவாசமாக இருக்கவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சில இன்னல்களாகவும் இருக்கலாம். அதே அமைப்புகளில் எடுத்தோம் அப்படின்னம்னா உங்களோட காலகட்டங்கள் இந்த பிராமண ஆன்மா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நல்ல மனதால் ஒரு பிராமண குணம் பெற்ற ஒரு மனிதர்களை அதை கொல்வது, அவர்களுக்கு தொந்தரவு செய்வது, சாத்வீக உயிரியாகிய பசுவுக்கு செய்யக்கூடிய பாவம் இல்லை அதை வதைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தோம்னா இதனால தான் உங்களுக்கு பிரம்மஹத்தி அப்படிங்கிற ஒரு தோஷம் ஏற்படுதுமா. பாவ அமைப்புகளில் எடுத்தோம்னா கர்மாவில் ஒரு 3 வகை இருக்குது காலகட்டம். அது நம்ம பகவத்கீதை படித்தா கூட தெரியும். காலகட்டம் சஞ்சித கர்மா அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா காலகட்டங்கள் உங்களோட கிரக அமைப்புகளுக்கு என்னென்ன விதமான அந்த ஒரு 3 கர்ம வினைகள் ஒரு மனிதனுக்கு சூழப்படுதோ அதே அமைப்பில் ஆகாம்ச கர்மா இருக்குது, பிராரப்த கர்மா இருக்குது. இந்த கர்மாவில் நம்ம காலகட்டங்கள் நன்மை தீமையோட பதிவுகள் பதிஞ்சிருக்கும். இந்த நன்மை தீமை பதிவுக்கு ஏற்ற போல தான் இந்த பிறவிங்கிறது செயல்படும். பொதுவாக இந்த கர்ம வினைகளில் யார் தப்பு செஞ்சாலும் அதில் தப்பிக்கவே முடியாது. அது எந்த வகையிலையுமேம்மா பொதுவாக நம்ம கொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாதுமா. அதாவது மனதாலோ உடலாலோ இல்லை நம்மளோட வாக்குத்தன்மையால் கூட எந்த வகையிலையுமே ஒருத்தருக்கு பாவத்தன்மையை ஏற்படுத்திடக்கூடாது. அந்த பாவத்தன்மை ஏற்படுத்தினா நம்ம எதன் வழியில் ஒரு கர்மாவை நம்ம செய்தோமோ அதன் வழியிலே நம்மளை அது தாக்கும் காலகட்டம். இதில் விதிவிலக்கு என்ன, படைத்த கடவுளாலே முடியாது. ஏன் சிவபெருமானாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், இல்லை சிவராமனாக இருக்கட்டும், அவங்களே இந்த பிரம்மஹத்தி பிடிக்க தானே செஞ்சது. ஜாதகத்தில் நம்ம பார்க்காதான். அந்த ராமபிரான் இருந்தாருன்னா ராமபிரானுக்கு இந்த பிரம்மஹத்தி பிடிச்சிச்சு காலகட்டம். அவருக்கு அதை பிடிச்சதுனால தான் இன்றைக்கி இந்த பிரம்மஹத்தி, அவர் தான் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுங்கிற இடத்தையும் காட்டியவர். ராமருக்கு இந்த பிரம்மஹத்தி இருந்ததுனால தான், உண்மையாகவே இந்த தோஷம் இருந்ததுனால தான் அவர் ராவணனை கொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்போ அவரை ஒரு காலகட்டம் ஒரு சிவபக்தர் என்னதான் இருந்தாலும் அவரை கொன்ன பாவத்தின் பரிகாரமாக தான் இவர் காலகட்டங்களில் அந்த பரிகாரத்தை பண்ணி காட்டினாங்க. பொதுவாக அந்த ராமர் ஜாதகத்தில் கூட 3 வகையான அந்த கர்ம வினை தோஷம் இருக்கும். பிரம்மஹத்தி, அதே பார்த்தோம்னா உங்கள் காலகட்டங்கள் ஷாயாஹத்தி, வீரஹத்தி, இப்படி விதமான கர்மாக்கள் இருக்கும். இந்த கர்மாக்களை ராமர் கரெக்டாக ஈஸ்வரனை போய் வணங்கி இந்த கர்மாவோட நிவர்த்தியிலேருந்து வெளில வந்தார். பொதுவாக என்ன சொல்கிறோம்னா ராமர் ஈஸ்வரனை வணங்கினால தான் அதுக்கு ராமேஸ்வரம்னு அந்த பேர். இதற்கு அப்பாற்பட்டு இந்த கர்ம வினைகள் அப்படிங்கிற ஒரு தருணம் அது என்னதான் இருந்தாலும் நம்ம எப்பேற்பட்ட மனிதர்கள் அந்த கர்மாவில் மாட்டினாலும் அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு தான் அவங்க கூட தன்னோட அவதார நோக்கத்தில் கூட அந்த மாதிரியான விஷயத்தை நாங்களும் இதில் உடன்பட்டவங்க தான், இல்லை யாருமே விதிவிலக்கு அல்லங்கிறத தான் அவங்க காட்டிட்டு போனாங்க. இதற்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னாமா இந்த பிரம்மஹத்தி அப்படிங்கிறது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குரு சனியால் தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. குரு பகவான், சனி பகவான். இப்போ நாடியில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஜீவகாரகன் குரு, அதே அமைப்பில் கர்மகாரகன் சனி, இவங்கள சேர்ந்துட்டா உடனே பிரம்மஹத்தி அப்படின்னா இதை மட்டும் வச்சு முடிவெடுக்கக்கூடாது. இப்போ அப்படி பார்த்தா ஒரு மேஷ லக்கணத்துக்கெல்லாம் இயல்பாக 9, 10க்குரியவங்க தர்ம கர்மாதிகோதி யோகமாக மாறுறாங்க. ஆனால் இதை எதை வச்சு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே பார்த்தோம்னா சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த கிரகங்களை வச்சு, அதே போல் ஒரு ஜாதத்தில் 6, 8, 10, 12 இந்த நிலைகளை வச்சு மட்டும்தான் இந்த பிரம்மஹத்தி தோஷமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும் காலகட்டம். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட காலகட்டங்கள் இப்போ ராமரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அவர் இயல்பாக கடக லக்கணம், அதே போல் கடகராசி, புனர்பூசத்தில் பிறந்தவர் அவர் காலகட்டம். அவரோட அமைப்புகளில் பார்த்தோம்னா இயல்பாகவே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். அவர் இயல்பாக 8க்குரிய காரகம் பெறுவார். குரு 6க்குரிய காரகம் பெற்று அந்த ஜென்மத்தில் பார்வையிடும்போது அந்த பிரம்மஹத்தி அதனால் ஏற்படும். செவ்வாய் பகவான் அதே போல் 3க்குரியவர் காரகராதியோடைய புதன் சனியோட பார்வையில் இருக்கும்போது இயல்பாக அவருக்கு இந்த பிரம்மஹத்தி அமைப்பு ஏற்படும். இந்த பிரம்மஹத்தி அப்படிங்கிறதோட தருணத்தின்படி ஒரே விஷயம்தான், நம்ம இருக்கிற காலகட்டங்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் அதே போல் கெட்ட விதமான எந்த பலனையும் செய்யாமல் நம்மளை சாத்வீகமாக வாழ்க்கையை ஓட்டும் போது இந்த பிரம்மஹத்தியை கண்டு
நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது அடுத்தடுத்த வரக்கூடிய தலைமுறைகளையும் இது எதுவுமே செய்யாது. அதனால் இருக்க காலகட்டங்கள் இந்த பிரம்மகத்தியை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு நிலை செஞ்சிட்டோம்னா அது யாராக இருந்தாலும் அந்த வினையிலும் தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறது ஒரே விதி, இறைவன் நினச்சி சரணாகதி அடைகிறது தான். அதுதான் சிறப்பு. சார், பிரம்மஹத்தி தோஷம் பத்தி ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தை ரொம்ப அழகா கொடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிம்மா.